அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் சார்பில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த முறை நான் 2 பேதுரு 1வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனங்கள் என்று சொல்லி இதிலே எழுதப்பட்டிருக்கின்ற அருமையான ஆசீர்வாதங்கள், 3 ஆசீர்வாதங்களும் அதை பெற்றுக்கொள்வதற்கு 3 நிபந்தனைகளும் என்று சொல்லி உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து அந்த 3 ஆசீர்வாதங்கள் 8வது வசனம், 9வது வசனம், 11வது வசனம், 8, 10, 11 இந்த 3 வசனங்களிலே வருகின்ற இந்த முக்கியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பேதுரு இந்த இடத்திலே 3 நிபந்தனைகளையும் கொடுக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரையிலும் ஆசீர்வாதங்கள் ஏராளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் சில நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இங்கேயும் அதேதான். ஆக பேதுரு இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள 3 கண்டிஷன்ஸ், 3 நிபந்தனைகள். முதலாவது நிபந்தனை என்னவென்றால், வேதத்திலிருந்தே நான் வாசிக்கின்றேன். 2வது வசனத்திலே, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே. அடுத்ததாக 3வது வசனத்திலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே. ஆக தேவனையும் நம்மை அழைத்த ஆண்டவரையும் நாம் அறிகிற அறிவில் வளர வேண்டும். சோ முதலாவது கண்டிஷன் என்ன? தேவ ஞானத்தில் வளர வேண்டும். We should increase in the knowledge of God. இது என்ன சாதாரண மாதிரி தெரியும், ஆக்சுவலா சாதாரணம் கிடையாது. இப்போ நம்முடைய நாட்டை ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கிட்டேருந்து நமக்கு ஒரு ஃபேவர் வேணும்னா, அல்லது அவர் நம் பட்சத்தில் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் அவரை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிந்த கோணத்திலே அவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்டுக்கு வெளியே, அடுத்த கேட்டுக்கு வெளியே, அடுத்த கேட்டுக்கு வெளியே தான் நாம் நிற்க முடியும். உலக காரியத்தில் இருக்கிறது ஸ்பிரிச்சுவலி அதுதாங்க. ஆண்டவரே அறிய 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 நான் அவரோடு தொடர்பு கொள்கிறேன். பவுல் அழகாக சொல்லுகின்றார் இதை குறித்து. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியமாக. சோ டபுள் அண்டர்லைன், கர்த்தருக்கு பிரியமாக. எப்படி? தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து. So if you want to be a dearly and lovely child of God, you should know God more. வேற எந்த சூத்திரமும் கிடையாது. நீ அறிய 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 அவரை குறித்து அவருடைய இன்பத்தில் நீ இன்னும் அதிகமாக மிதக்க முடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது அதே பவுல் சொல்லுகின்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவுக்காக சகலத்தையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகின்றேன். I consider everything is a loss just to know my dear Lord. ஆக தேவ ஞானத்தில் நாம் வளருவது is very very most essential thing. அப்படி வளரும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றேன். இப்போ ஏன் தேவ ஞானத்தில் வளர வேண்டும்? வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எரேமியா 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்தோம் என்றால், ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், தனவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். நீங்கள் பெருமை பாராட்ட விரும்பினால் இந்த உலகத்தில் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதையே பெருமை பாராட்ட கடவன். ஸோ என்ன பெரிய எவ்வளவு ஆழமான வசனம். ஸோ இஃப் யூ வாண்ட், ஏன்னா ஞானம் போயிடும், பலம் போயிடும், ஐஸ்வர்யம் போயிடும், எல்லாம் பறந்துடும், எங்கே போவோம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை நாம் அறிந்திருந்தோம் என்றால் அது எப்போதுமே நம்மை விட்டு போகாது. ஸோ அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 1:5, நம்முடைய தாயின் வயிற்றில் நான் பிறவாது முன்னே என்னை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். சங்கீதம் சொல்லுகிறது, என் கருவில் கர்த்தர் என்னை கண்டார். சோ என்னை இந்த உலகத்தில் படைத்த கர்த்தர் நான் அறிவதற்கு முன்னதா, நான் பிறப்பதற்கு முன்னதே எனக்கு தெரியும். என்னுடைய கருவிலே அவர் பார்த்திருக்கிறார். இல்ல, என்னை முழுவதுமாக அவர் ஆட்கொண்டிருக்கின்றார். ஆனால் நான் அவரை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கின்றேன்? என் கருவை தெரிந்தவருக்கு அவருக்கு முகத்தையாவது, அவருடைய குணத்தையாவது, அவருடைய இதையாவது தெரிய வேண்டாமா? இல்ல, அதுதான் இந்த வசனம். சோ நான் தேவ ஞானத்தில் நிச்சயமாக வளர வேண்டும். எப்படி நான் தேவ ஞானத்தில் வளர வேண்டும்? ஒரே வழி, அது ரொம்ப ஈஸி.
வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். இரவும் பகலும்னா என்ன அர்த்தம்? 24 ஹவர்ஸும் கடவுளை தியானிக்கணும். இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு இருக்கும். கேன் பி பாசிபிள். எப்போது நிறைய வசனங்களை, தேவ காரியங்களை நாம் மனப்பாடம் பண்ணி, அதை நாம் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது, வெளியில் இருக்கும்போது, நடக்கும் பொழுது, பஸ்ஸில் போகும்போது யோசித்து கொண்டோம் என்றால் அதுவே தியானம் தாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள். நாட் பாசிபிள்லாம் திங்க் பண்ண வேண்டாம். யோசுவா 1:8 சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங். அது மட்டுமல்ல, உபாகமம் 6:6-7 வாசிக்கும் பொழுது, இவைகளை நீ உன் இருதயத்தில் வைத்து வைத்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, இவைகளை செய்யாதபடியினால்தான் ஆசீர்வாதங்களை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இழந்து போகின்றோமோ என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருகிறது. அன்பானவர்களே, ஒரு 3 வயது குழந்தைகிட்ட ஒரு மொபைலை கொடுத்தீங்கன்னா அது டக்கு 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 டக்குன்னு எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணுதுங்க. ஆனால் வேத புஸ்தகத்தை கொடுங்க, அப்படியே மூடிட்டு ஒதுக்கி வச்சிடும். ஸோ வாட் இஸ் திஸ் லைஃப்? நம்ம என்ன கொடுக்குறோம்? இட்டர்னல் லாஸை கொடுக்குறோமா? இட்டர்னல் கெயினை கொடுக்குறோமா? இட்டர்னல் லைஃபை கொடுக்குறோமா? ஸோ என்னுடைய குழந்தை தப்பான வழியிலே போறதுன்னா who should be punished? Not the child, dear friends. பேரண்ட்ஸ் தான். நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? அந்த பாஸ்டர் சொல்லுவார், இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடுன்னு அவர் வாசிப்பார். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானும் பாஸ்டர் அதனால தான், இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கின்றோமா? அன்பானவர்களே, தேவ ஞானம் எவ்வளவு முக்கியமானது, தேவ ஞானத்தில் நாம் வளருவது ஏன், அது எப்படி? கடைசியாக தேவ ஞானத்தில் நாம் வளரும் பொழுது, when the knowledge of God increase in us, என்ன நமக்குள் நடக்கின்றது, என்ன நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்றது, என்ன நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிறது என்பதை குறித்து உங்களோடு நான் அடுத்த எபிசோட்ல பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த எபிசோட்ல நாம் ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.